ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பல்லு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துற கோல்கேட் கம்பெனி ஒரு நேரத்துல பீஃப் லசங்க, அதாவது சாப்பிட்ற ஒரு பொருளை உருவாக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அண்ட் குழந்தைகளோட ஃபேவரட் ஸ்நாக்கான கிண்டர் ஜாய் காண்டம் எண்ணெயில இருந்து உருவாக்க தொடங்கிச்சு. அண்ட் இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம்னா Volkswagen கார் கம்பெனி ஒரு நேரத்துல சாசேஜஸ் உருவாக்கிட்டு இருந்தது. அண்ட் பெப்சி கம்பெனி ஒரு நேரத்துல மொபைல் போனை உருவாக்கிட்டு இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல கூகுள் எப்போ அது பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு விற்குங்கிறத இதுவரைக்கும் நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா 2021 கூகுள் அவங்களோட பிக்சல் 6 மொபைல ஜப்பான்ல ப்ரமோஷன் பண்றதுக்காக 10,000 கூகுள் ஒரிஜினல் சிப்ஸ் என்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் கடை பண்ணி வித்திருக்காங்க. அண்ட் அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குதுன்னா 2022 அவங்களோட பிக்சல் 7க்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ஃபேமஸ் கம்பெனிகளும் வித்தியாசமான ப்ராடக்ட்களை உருவாக்கி இருக்குது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் என்னெல்லாம் அண்ட் அதோட நிலைமை என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, Volkswagen கார் ஹிட்லரால் தான் உருவாக்கின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. ஆனா அவர் தான் அவரோட அம்மா அப்பா அவரோட முழு ஃபேமிலிக்காக ஒரு காரை உருவாக்க சொல்லி Volkswagen Beetle என்கிற ஒரு கார் முதல்ல உருவாக்கப்பட்டது. அண்ட் அந்த காருக்குள்ள தான் இந்த உலகத்துல அதிகமான பேர் இருந்ததுக்கான வேர்ல்ட் ரெக்கார்டும் இருக்குது. ஏன்னா இந்த காருக்குள்ள ஒரே நேரத்துல 57 பேர் இருந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஆட்களை ஒரு ட்ரக்ல ஏத்தி வைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த கார் கம்பெனிக்கு இந்த வினோதமான ப்ராடக்ட் லிஸ்ட்ல என்ன வேலைன்னு தான் யோசிப்போம். ஆக்சுவலா 80 வருஷம் பழமையான இந்த Volkswagen கார் கம்பெனி கடந்த 50 வருஷமா கரி பாக்கூஷ் என்கிற ஒரு விதமான ஸ்பைசி சாசேஜஸ் உருவாக்குறாங்களாம். இது உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்குதுன்னா அவங்களோட வெஜிடேரியன் கஸ்டமர்களுக்காக வீட் வெர்ஷன் சாசேஜஸும் உருவாக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. இந்த சாசேஜஸ் முதல்ல Volkswagen கம்பெனி அவங்களோட கேண்டீன்ல அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சாப்பிட கொடுக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் சேல்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த சாசேஜஸ் ஃபேமஸ் ஆகி இருக்குது. ஆனால் அவங்க தயாரிக்கிற 40% சாசேஜஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு தான் சாப்பிட கொடுத்துட்டு இருக்காங்களாம். மீதி இருக்கிற 60% தான் மார்க்கெட்கள்ல எல்லாம் சேல்ஸ்க்காக அனுப்பி வைக்கப்படுது. நம்மளோட இந்த ஃபேமஸ் கம்பெனிகள் தயாரிச்ச வியர்ட் ப்ராடக்ட்டோட லிஸ்ட்ல Volkswagen தான் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனின்னு சொல்லி ஆகணும். அது ஏன்ங்கிறது உங்களுக்கே போக போக புரியும். நம்பர் 2, பெப்சி போன். பெப்சி கம்பெனியும் போன் தயாரிக்க தொடங்கிட்டுன்னு சொன்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு தான் கேட்க தோணும். ஆனா அவங்களோட 100 வருஷ செஞ்சுரியை தாண்டி 11 தடவை அவங்களோட லோகோவை மாத்திர இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெப்சி கம்பெனி நவம்பர் 2015 பெப்சி போன் P1 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் அவங்களோட பெப்சியை வாங்குறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டு அவங்களோட போனை ஒரு ஈக்காக கூட வாங்குறது கூட யோசிக்கல. அண்ட் அந்த போனை யாரும் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க மாட்டாங்க. என்ன பெப்சி கம்பெனி அந்த போனை தயாரிக்கிறதுக்கான பொறுப்பை சைனாட்ட கொடுத்திருந்தது. சோ பெப்சியோட இந்த போன் கம்பெனி ஓபன் பண்றதுக்கான பிளான் அதோட ஃபிளாப் ஆகிட்டு. அண்ட் பெப்சியோட ஃபிளாப் ஆன பிசினஸ் இது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வார் 1 சமயத்துல சுகரோட பிரைஸ் ரொம்பவே ஹையா இருந்தது. அந்த டைம்ல பெப்சியோட இன்வென்டரான காலிப் டேவிஸ் பிராண்ட்ஹாம் வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துல ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிச்சிடணும்னு சொல்லி நிறைய சுகர்களை விலைக்கு வாங்கி இருக்காரு. அதுவும் டிமாண்ட் இருக்கறனால விலையை கூட்டி வித்துறலாம்ங்கிற ஒரு நோக்கத்தோட தான். ஆனா அந்த பிசினஸ்ல யாருமே அவங்ககிட்ட அந்த சுகரை விலைக்கு வாங்காம அந்த பிசினஸும் ஃபிளாப் ஆகிட்டு. இதுல இருந்து 8 வருஷம் கழிச்சு தான் கடைசியா பெப்சி கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல பாப்புலர் ஆக தொடங்கிச்சு. அதுக்கப்புறமா அந்த பெப்சி கம்பெனி லாஃப்ட் கேண்டிஸ் என்கிற ஒரு கம்பெனி விலைக்கு வாங்கி நடத்த தொடங்கினாங்க. இதே மாதிரி பெப்சி கம்பெனி ஒரு மொபைல் கம்பெனி திறக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே அமேசான் ஃபயர் போன் என்கிற ஒரு போனை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த போன்லயே மத்த போன்களை விட வித்தியாசமா யூனிக்கா ஒண்ணுமே இல்லாதனால அதுவும் ஃபிளாப் ஆகிட்டு. பட் அவங்களோட அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 3, 1980 கோல்கேட் கம்பெனிக்கு மூளையை குழம்புற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஏன்னா அவங்க ஃபியூச்சரை யோசிச்சு பீஃப் லசங்கனா என்கிற ஒரு விதமான ரெடிமேட் ஃபுட்டை உருவாக்கி இருந்தாங்க. ஆனா அதை யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களோ அதை மறுபடியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சபதமே எடுத்துட்டாங்க போல. ஏன்னா ஒரு தடவை அந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டவங்க யாருமே அதை மறுபடியும் வாங்கவே இல்ல. இந்த மாதிரி கோல்கேட் ஓபன் பண்ணி அந்த புது ஃபுட் கம்பெனில 2 வருஷமா எந்த ஒரு சேல்ஸும் இல்லாதனால கடைசியா வேற வழி இல்லாம கோல்கேட் கம்பெனி நம்ம ப்ராடக்ட் நல்லா இல்லன்னு சொல்லி அந்த கம்பெனியை மூடிட்டாங்களாம். அதாவது கோல்கேட்டுக்கு நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு தவறான ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டோம்ங்கிறது புரிஞ்சிட்டு. ஆனாலும் கோல்கேட் கம்பெனி அவங்களோட முயற்சிகளை கைவிடல, அவங்களுக்கு சொந்தமான யூனிவர்சிட்டிகளை ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த கோல்கேட் யூனிவர்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த கோல்கேட் கம்பெனியோட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயங்கள் மாறாம இருந்தாலும் அவங்களோட பாப்புலாரிட்டி மிகவும் பெரிய அளவுல மாறி இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற 50% வீடுகள்ல கோல்கேட் தான் யூஸ் ஆகுது. நம்பர் 4, கேட்பரி கம்பெனி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனி 1960 கேட்பரி ஸ்மாஷ் என்கிற ஒரு கம்பெனியும் ஓபன் பண்ணியிருந்ததாம். அந்த கம்பெனில ஏதாவது வித்தியாசமான ஒரு சாக்லேட் தான் வித்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட வேண்டாம். ஏன்னா கேட்பரி அந்த கம்பெனி மூலமா அரைச்ச உருளைக்கிழங்கு வித்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல மைக்ரோவேவ் ஓவன் புதுசா வந்திருந்தனால கிச்சன்ல சமைக்கிற அம்மாமார்கள் மத்தியில இந்த அரைச்ச உருளைக்கிழங்கு ரொம்ப பாப்புலரா இருந்திருக்குது. அதுல இருந்து கண்டினியூஸா 20 வருஷத்துக்கு கேட்பரியோட இந்த ஸ்மாஷ் என்கிற ப்ராடக்ட் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போக போக கேட்பரி கம்பெனி அதோட ப்ராஃபிட் குறைய அதோட குவாலிட்டியும் குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கேட்பரி கம்பெனி இதுக்கு மேல வேற வழி இல்ல, இதுக்கு மேல சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஸ்மாஷ் ப்ராடக்ட் பிரீமியர் ஃபுட்ஸ் என்கிற ஒரு கம்பெனிட்ட வித்துட்டாங்களாம். அண்ட் அந்த கம்பெனி கண்டர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த அரைச்ச உருளைக்கிழங்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனா இந்த கேட்பரியோட என்னமோ நமக்கு தெரியாத ரகசியங்களும் இருக்குது. அது என்ன, கேட்பரி கம்பெனியை நம்ம எல்லாருமே சாக்லேட் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா கேட்பரி கம்பெனியோட மெயின் பிசினஸே சாக்லேட் ட்ரிங்க்ஸ் உருவாக்குறதா தான் இருந்ததா. ஆனா அதுக்கப்புறமா டெய்ரி மில்க் மாதிரியான சாக்லேட் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சாக்லேட் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கும் போது
அதுல வேஸ்ட் ஆகிற சாக்லேட்கள் எல்லாம் தூர போட்டா சரி வராதுன்னு சொல்லி சாலிட் சாக்லேட்டோட உருவத்துல இந்த டெய்ரி மில்க கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்களோட இந்த மாதிரி குப்பையை தட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பிசினஸ் தான் இன்னைக்கு அவங்களோட சக்சஸ்ஃபுல் பிசினஸா இருக்குது. நம்பர் 5, இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்கான மவுண்டன் டியூ ஒரு நேரத்துல இந்த மாதிரியான மேல போட்டு குளிக்கிற பாடி வாஷ்களையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த விஷயத்தை சும்மா ஒரு ஜோக்கு நினைச்சிட வேண்டாம். உண்மையாவே இது தொடங்கினதும் ஒரு ஜோக்ல இருந்தான். ஒரு முறை ஒரு ஆளு ஃபேமஸ் கம்பெனிகளை ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி அந்த கம்பெனிகளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷாம்பு கிரீம் மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. ஆனா அந்த போட்டோஷாப் பண்ணப்பட்ட இமேஜ் ரொம்ப வைரல் ஆனதால மவுண்டன் டியூ கம்பெனிக்காரங்களோட கைக்கும் போய் சேர்ந்துட்டு போல. ஏன்னா அதுல இந்த 2 வருஷம் கழிச்சு மவுண்டன் டியூ கம்பெனிக்காரங்க உண்மையாவே பாடி வாஷை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம நினைச்சாலும் அந்த பாடி வாஷை இப்ப பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அவங்க முதல்ல அதோட வெறும் 250 பீஸ்களை மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்களாம். அதையும் ட்ரையல் பண்ணி பாக்குறதுக்கு அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பட் அந்த ட்ரையல் பீரியட்ல என்னாச்சுங்கிறது தெரியல. அவங்க அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டே வரல. அண்ட் இந்த மவுண்டன் டியூ பத்தின இன்னொரு விஷயம்னா இந்த மவுண்டன் டியூ முதல்ல வந்த சமயத்துல இது விஸ்கில கலந்து குடிக்கிறதுக்கான ஒரு விதமான சோடாவா தான் இருந்திருக்குது. ஆனா விஸ்கியோட மவுண்டன் டியூவோட ஜோடி கொஞ்சம் கூட ஒத்தி போகல. ஆனா அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே குடிக்கிற மவுண்டன் டியூ சாஃப்ட் ட்ரிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்பர் 6, ஒரு முழு வருஷமா விற்கப்படுற சீட்டோஸை தயாரிக்கிறதுக்கு 5000 மாடுகளோட பால் தேவைப்படும் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா 5000 மாடுகளோட 11 மில்லியன் கேலன் மில்க வச்சுதான் சேடர் சீஸ் உருவாக்கப்படும். அந்த சீஸை வச்சுதான் அதுக்கப்புறமா சீட்டோஸோட சீசனிங்க தயாரிப்பாங்க. இது சீட்டோஸை பத்தின சும்மா நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம்னா 2005ல சீட்டோஸ் அவங்களோட லிப் பாம் உருவாக்கி இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் சீட்டோஸ் இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குனது இல்ல. 2011 வரை மக்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்திருக்குது. ஆனா இதே எல்லாத்துக்கு மேல 2016ல சீட்டோஸ் அவங்களோட எல்லா எல்லைகளையுமே தாண்டிட்டாங்க. ஏன்னா இந்த தடவை அவங்க சீட்டோஸ் பவுடரையும் சீட்டோஸ் பர்ஃபியூமையும் உருவாக்கி இருந்தாங்க. நீங்க உங்களோட முகத்தை இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாத்துறதுக்கு $12 அதாவது 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டா. ஆனா அவங்களோட பவுடர் இந்த மாதிரி ஆரஞ்சு பவுடரா தான் இருந்திருக்குது. அண்ட் இந்த மாதிரி சீட்டோஸ் அவங்களோட இன்னமும் ஒரு சில வித்தியாசமான ப்ராடக்ட்களால ஃபேமஸாவும் இருக்காங்க. நம்பர் 7, பொருட்களோட விலையில தீயை கொளுத்தி விடுறவங்க உருவாக்கி இருக்காங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அந்த கம்பெனி வேற எதுவும் இல்ல, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்கிற லூயிஸ் விட்டான் தான். இந்த கம்பெனி அவங்களோட பொருட்களோட டிமாண்ட் எப்பவுமே மெயின்டைன் வைக்கிறதுக்காக ஒரு பொருள் விக்காட்டி அதை குறைஞ்ச விலை கொடுக்க மாட்டாங்க, அதை எரிச்சிருவாங்களாம். ஒருவேளை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த தீயை அணைக்கிறதுக்காக தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை உருவாக்கி வச்சிருக்காங்க போல. ஏன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மத்த ஃபேமஸ் கம்பெனிகள் எல்லாம் உருவாக்குறாங்கன்னு சொல்லி உருவாக்கப்பட்டதுதான். பிகாஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு புகாட்டி ஃபெராரி மாதிரியான எல்லா ஃபேமஸ் கம்பெனிகளோட ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் கிடைச்சிரும். நம்பர் 8, ஹார்லி டேவிட்சன் பைக் ரோட்ல போனாலே அதை திரும்பி பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஹார்லி டேவிட்சன் கம்பெனி உங்க முன்னாடி புதுசா ஒரு கேக்க கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை ஹார்லி டேவிட்சன் கம்பெனிக்காரங்க அவங்களோட ஹார்லி டேவிட்சன் கேக் டெக்கரேட்டிங் கிட் மூலமா உண்மையாக்கி காட்டி இருக்காங்க. பேசிக்காவே ஹார்லி டேவிட்சன் பர்ஃபியூம் அண்ட் ஹார்லி டேவிட்சன் வைன் கூலரோட சேர்த்து இப்போ ஹார்லி டேவிட்சன் கேக் டெக்கரேட்டிங் கிட்டையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எதுக்காக கொண்டு வந்திருந்தாங்கன்னா குழந்தைங்களோட கேக்ல இந்த மாதிரி ஹார்லி டேவிட்சன் பைக்கை வச்சு டெக்கரேட் பண்ணா அதுக்கப்புறமா குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மெமரிஸ்க்காக ஹார்லி டேவிட்சன் பைக்கை தான் வாங்குவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட இந்த பர்த்டே டெக்கரேட்டிங் கிட்ட யாருமே வாங்காம அவங்களோட பிளானே ஃபெயிலியர் ஆகிட்டு நெக்ஸ்ட் எல்லாருமே கிண்டர் ஜாய் எப்ப இருந்து காண்டம் உருவாக்க தொடங்குனாங்கிறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அந்த விஷயம் கிண்டர் ஜாயை வச்சு பண்ணப்பட்ட ரொம்ப வைரலான ஒரு மீமா இருக்குது. இந்த மீம் ஒரு ரஷ்யன் ஆர்டிஸ்ட் இலியா என்கிற இவங்க தான் உருவாக்கி இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். இதுல எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப வியர்டா தெரிஞ்சதுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.